மேஷ ராசி மற்றும் மேஷ லக்னம். சுக்கிரதசை 2024. மேஷ ராசியில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு சுக்கிரதசை அப்படின்னா அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டுமே வரும். மற்றபடி பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு பிறப்பு தசையே சுக்கிரதசையாக இருக்கும். கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சுக்கிரதசைங்கிறது வராது. வேறு எந்த ராசியாக இருந்தாலும் நீங்கள் மேஷ லக்னமாக இருந்தால் இந்த பதிவுகள் பொருந்தும். இந்த மேஷ ராசிக்கும் மேஷ லக்னத்துக்கும் 2ஆம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர், 7ஆம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் இந்த சுக்கிர பகவான். குடும்ப வாழ்க்கையும் நல்லா அமைச்சு கொடுக்கக்கூடியவரும் இந்த சுக்கிர பகவான் தான். திருமணம் ஆன பிறகு அங்கே சந்தோஷமான வாழ்க்கை வாழணும் அப்படின்னாக்கா இந்த 2ஆம் அதிபதின்னு சொல்லக்கூடியவரும் 7ஆம் அதிபதின்னு சொல்லக்கூடியவரும் சுக்கிர பகவான் ஆகிய இவர் உங்கள் சுய ஜாதகத்தில் நல்ல ஒரு அமைப்பில் இருந்துச்சுனாக்கா உங்களுக்கு திருமண வாழ்க்கையும் நல்லா அமைஞ்சிரும், பொருளாதாரத்தை நல்லா கொடுத்துரும். இந்த 2024 பொறுத்த வரைக்கும் சுக்கிரதசை நடக்கக்கூடிய நபர்களுக்கு அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டுமே 25 வயசுக்குள்ளே உங்களுக்கு சுக்கிரதசை வரும். படிக்கிற காலகட்டத்தில் உங்களுக்கு சுக்கிரதசை வந்துச்சுனாக்கா படிப்பில் நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். மேஷ லக்னமாக உங்களுக்கு சுக்கிரதசை நடந்துச்சுனாக்கா நல்ல ஒரு சுகபோக வாழ்க்கையை கொடுக்கும். இந்த 2024ங்கிறது நல்ல ஒரு மறக்க முடியாத ஆண்டாக அமையும். நல்ல ஒரு மாற்றங்களை உங்களுக்கு தரும். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள், நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும். உங்கள் சொந்த ஜாதகத்தில் 6, 8, 12 ஆகிய இடங்களில் மறைஞ்சு இருந்து தசை பண்ணிச்சுனாக்கா கொஞ்சம் கவனம் தேவை. மற்றபடி வேறு எங்கே இருந்து தசை பண்ணாலும் சரி, உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் சுபர்கள் சேர்க்கை, சுக்கிரன் சனி சேர்க்கை, சுக்கிரன் புதன் சேர்க்கை அல்லது சுபர்கள் பார்வை, சுப கிரகங்களோட சேர்க்கை, அதாவது உங்கள் லக்னத்துக்கு யோகம் செய்யக்கூடிய கிரகத்தோடு சேர்ந்து தசை நடத்தினால் நல்ல ஒரு யோகத்தை கொடுக்கும். இந்த 2024ங்கிறது வண்டி வாகன சேர்க்கையை கொடுக்கும். பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுத்துரும். திருமண வயசில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு திருமண வாழ்க்கையில் நல்ல ஒரு திருப்பத்தை ஏற்படுத்தும். இது வரைக்கும் திருமணம் நடக்கலை அப்படின்னாக்கா இந்த 2024 இந்த சுக்கிரதசை நடக்கக்கூடிய நபர்களுக்கு திருமண வாய்ப்புகள் கூடி வரும். வேலையில் மாற்றங்கள் உண்டு. திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள். உங்கள் ஜாதகத்தில் குருவுடைய பார்வையும் லக்னாதிபதியோட சேர்க்கையும் இந்த சுக்கிரனுக்கு கிடைச்சால் நல்ல ஒரு மாற்றம் உண்டு. மேஷ ராசியில் பிறந்தவர்களாக இருந்தாலும் சரி, மேஷ லக்கணத்தில் பிறந்தவர்களாக இருந்தாலும் சரி, ரொம்ப வைராகியம் கொண்டவர்களாக இருப்பார்கள். உனத்தை சாதிச்சே ஆகணும் அப்படிங்கிற துடிப்போடு இருக்கக்கூடிய நபர்கள் இந்த மேஷ ராசியிலும் மேஷ லக்கணத்திலும் இருக்கக்கூடியவர்கள். இவர்களுக்கு சுக்கிரதசையானது உங்கள் சுய ஜாதகத்தில் சனியோட தொடர்பில் இருந்தால் மட்டுமே உங்களுக்கு பெண்கள் மூலயமா நிறைய பிரச்சனைகள் ஏற்படும். இந்த 2024 ஒரு சில ப்ராப்ளம் எல்லாம் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது சனி சுக்கிரன் சேர்க்கை உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடாது. சனி பகவான் நட்பு கிரகம் அப்படின்னு சொல்லிக்கிட்டால் கூட இருக்கிற இடத்த பொறுத்தது. உங்கள் சுய ஜாதகத்தில் சனியோட நட்சத்திரம் ஏறக்கூடாது, சனியோட பார்வை பெறக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் 6, 8, 12 ஆகிய இடங்களில் மறையாமல் இருந்து தசை பண்ணிச்சுனாக்கா ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை இந்த 2024 பார்க்கலாம். சுக்கிரதசை நடக்குது, பெரிய யோகமே செய்யலை, எனக்கு ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறேன், திருமணம் கைக்கூடி வர மாட்டேங்குது, படிப்பில் கூட ஒரு சில டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் இருக்குது, வெளிநாடு போய் படிக்கணும்னு நினைக்கிறேன், அந்த முயற்சிகள் எனக்கு சரியாக கை கொடுக்க மாட்டேங்குது. இந்த சுக்கிரதசையானது ஏன் இந்த கஷ்டங்களை கொடுக்குது அப்படின்னாக்கா உங்கள் சொந்த ஜாதகத்தில் சூரிய பகவானுக்கு அருகில் அஸ்தங்கமாயிருக்கும் இல்லை வக்ரமாயிருக்கும். உங்கள் லக்னத்துக்கு 6, 8, 12 மறைஞ்சிருந்து தசை பண்ணிச்சுனாக்கா நிறைய ப்ராப்ளத்தை கொடுக்கும். இந்த 2024 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கிரக நிலவரங்களை பார்த்தோமானால் நல்ல ஒரு அமைப்பில் தான் இருக்குது. சுக்கிர பகவான் தசை நடக்கக்கூடிய நபர்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சிகளும் இந்த நேரங்களை பார்க்கலாம். தொழில் ரீதியான முன்னேற்றங்களை கொடுக்கும். தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கும். கடன் பிரச்சனைகள் ஒரு சிலருக்கு தீரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. நோய் சம்பந்தப்பட்ட உங்களுக்கு தொல்லைகள் இருக்காது. அநேகமாக முதல் 6 மாத காலங்கள் உங்களுக்கு சிறப்பு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா சுக்கிரனுடைய நகர்வுகள் உங்களுக்கு நல்லா இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நல்ல ஒரு மாற்றங்கள் இந்த 2024 இருக்குது. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டுமே மேஷராசியில் இந்த சுக்கிரதசைங்கிறது வரும். அது படிக்கிற காலகட்டத்தில் தான் வரும். சுக்கிரதசை நடக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த 2024 ஆண்டு மிக சிறப்பான ஆண்டாக அமையும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு எந்தவித தடையும் இல்லை. படிப்பில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த காலகட்டங்களில் நீங்கள் பார்க்கலாம். இந்த வருடம் முழுவதுமே 3 கிரகங்கள் நிலையாகவும், சனி பகவான், ராகு, கேது இந்த 3 கிரகங்கள் நிலையாக இருக்கிறது. குரு பகவான் மட்டுமே ஜென்ம ராசியில் இருந்து 2ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறது. மே மாதத்துக்கு பிறகு படிப்பில் நல்ல ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கலாம். வருட ஆரம்பத்தில் 4 மாத காலங்கள் ஒரு சில மன சஞ்சலங்களை ஏற்படுத்தி கொண்டே இருக்கும் இந்த குரு பகவான். படிப்பில் இதுவரை இருந்து வந்த மந்த நிலை மாறும். காதல் சம்மந்தப்பட்ட நபர்களுக்கு கொஞ்சம் நிதானத்தை கடைப்பிடிக்கிறது இந்த நேரங்களில் நல்லது. படிப்பெல்லாம் முடிச்சுட்டு மேல் படிப்புக்காக வெளிநாடு போய் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிற நபர்களுக்கு வெளிநாடு படிப்பை அதிகப்படியாக ஏற்படுத்தி கொடுக்கும்.
உங்களுக்கு எந்தவித தடையும் கிடையாது. இது வரைக்கும் சரியான வேலை வாய்ப்பு அமையலை, வேலை அமைஞ்சாலும் அந்த வேலைக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கல அப்படின்னு நினச்சிங்கனாக்கா, இந்த 2024 நல்ல ஒரு வேலை வாய்ப்பு அமையும். நல்ல ஒரு ஊதிய உயர்வோடு ஒரு வேலை வாய்ப்பு அமையும். இதுவரைக்கும் வேலையில் இருந்து வந்த நெருக்கடிகள் மாறும், மனசஞ்சலங்கள் மாறும், மன நிம்மதியை எதிர்பார்க்கலாம், வேலையில் நல்ல ஒரு மாற்றங்களை எதிர்பார்க்கலாம். வேலையில் இருந்து வந்த சிக்கல்கள் இந்த காலகட்டங்களில் மாறும். ஜென்ம ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு மனசஞ்சலங்களை ஒரு சில மாதங்கள் கொடுப்பார். 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவானால் நல்ல ஒரு மாற்றங்களை எதிர்பார்க்கலாம். தொழில் வளர்ச்சி இந்த காலகட்டங்களில் கூடும். புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும். இது வரைக்கும் வேலை தேடிட்டு இருக்கீங்க, வேலை கிடைக்கல அப்படின்னாக்கா, கடந்த காலங்களாக ஜென்மராசியில் குரு ராகு சேர்க்கையினால் குரு பகவான் மட்டுமே ஜென்மராசியில் இருந்து ஒரு சில மனசஞ்சலங்களை 4 மாத காலங்களுக்கு மட்டுமே தருவார். அதன் பிறகு 8 மாத காலங்கள் மிகப்பெரிய வளர்ச்சிகள் உண்டு. கடந்த காலங்களில் நிறைய பிரச்சனைகளை நீங்கள் சந்திச்சுட்டு வந்தாலும் இப்போதைக்கு உங்களுக்கு கிரக அமைப்புகளை பொறுத்த வரைக்கும் 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேதுவும் உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பில் தான் இருக்கார். புதனோட வீட்டில் இருக்கக்கூடிய கேது பகவான் உங்கள் வீட்டில் யாருக்காவது உடல்நிலை சரியில்லை, மருத்துவ செலவுகள் அதிகமாக கொடுத்துட்டே வந்தாலும் இந்த காலகட்டங்களில் மாறும். இந்த 2024 நல்ல ஒரு வளர்ச்சியை நீங்கள் பார்க்கலாம். தொழில் ரீதியான வளர்ச்சியை பார்க்கலாம். இது வரைக்கும் திருமணம் ஆகாத நபர்களுக்கு திருமண வாய்ப்புகள் கூடி வரும். கடந்த காலங்களாக திருமணத்துக்காக முயற்சி பண்ணி ரொம்ப தோய்ந்து போன நபர்களுக்கு, வருத்தப்பட்ட நபர்களுக்கு இந்த 2024 திருமணம் கூடி வரும். அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு திருமண வாய்ப்புகள் உறுதியாக இருக்குது. இந்த தசையில் மிகப்பெரிய மாற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். தொழில் ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சனீஸ்வர பகவான் 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால நல்ல ஒரு தொழில் வளர்ச்சியை கொடுப்பார். திடீர் வேலை மாற்றங்கள் உண்டு, இடமாற்றங்கள் உண்டு. வேலை வாய்ப்புகளை நல்ல ஒரு எதிர்பார்ப்புகளை நீங்கள் இந்த காலகட்டங்களை பார்க்கலாம். நன்றி.